ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல சாங்ஸு ஸ்கிட்டு அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கிட்டு பார்க்கலாமா? வாங்க ஸ்கிட்டு பார்க்கலாம். என்னுடைய ஜனங்கள் வழி நடத்தணும்னா அதற்கு ஒரு ரட்சகன் தேவை. மோசே நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், இத்தனை பேர் அனுப்பியும் ஜனங்கள் மனம் மாறலன்னா இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. A star shall come out of Jacob, and a scepter shall rise out of Israel. Hold on! I'm gonna find somewhere! Hello! Stop! Can somebody help us? Coming, Joseph, now! I'm coming! Alright, come on! Hold on! Stay with me! Look, Mimno, look, there. Help us! Please! Mary! I've got you! Help us! Please! Follow me! Sorry! I need help! Quickly! Be quiet! Sorry!
promised king of his people. What is his name? Jesus. His name is Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்கிட் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உலகத்தில் எத்தனையோ பேர் வந்திருக்கலாம். தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள், மோசேஸ், இன்னும் எத்தனையோ பேர், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ மன்னர்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் ஒருத்தராலும் ரட்சிப்பை கொண்டு வர முடியல, மக்களுக்கு மன திருதலை கொண்டு வர முடியல. ஆனாலும் ஒரே ஒருவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தில் வந்து பிறந்த பிறகுதான் உலகத்தில் ரட்சிப்பின் பெயரே வந்தது. ரட்சிப்பின் அடையாளம் என்பதே இயேசு கிறிஸ்து தான். அவரே பரமபிதா உலகத்தில் அனுப்பி நம்மை ரட்சிக்க உலகத்திற்கு ஒரு ஒளியாக கொண்டு வந்தார். பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மை ரட்சிப்ப இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்து நம்மளை மீட்டெடுத்தார். எத்தனை சோதனைகள், எத்தனை இன்னல்கள், எத்தனை போராட்டங்களுக்கு இடையில அவர் இறுதி வரை நம் ரட்சிப்புக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டார். நம் பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று வசனம் சொல்கிறது. நம் வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி இருந்த நம் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். ரட்சிப்பில் நாம் வருவோம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் கூட ஒரு ரட்சிப்பின் மகிமையின் நாளாக இன்றைய நாள் இயேசு கிறிஸ்தின் பிறந்த நாள். அவர் பிறப்பின் அடையாளம் டிசம்பர் 25. இன்று மட்டுமல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றே நீங்கள் ரட்சிப்பின் நாள் தான், அன்று கிறிஸ்மஸ் தான் உங்களுக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்க எத்தனையோ பேர்கள் பாவத்திலிருந்து கிடக்கிறீர்களா? நீங்கள் ஒருமுறை இயேசு கிறிஸ்து நோக்கி வாங்க, உங்களுக்கென்று ரட்சிப்பு கர்த்தர் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே உலகின் இரட்சகராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. உயிர் தெழுதலும் ஜீவனும் அவரே, வழியும் சத்தியமும் அவரே. அவரை நோக்கி வருவதற்கு ஒரு குறைவும் இருக்காது. நீங்கள் பாக்கியவாதிகளாக தான் இருப்பீர்கள். உங்கள் சாபங்கள் விடுதலை கொடுக்கும், உங்கள் கஷ்டங்கள் தீரும், உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். உங்கள் அனைத்து வித சாத்தானின் கிரியைகளும் விலகி ஓடப்படும். குடும்பத்தில் சமாதானம் நிலவும், அன்பு நிலவும். இன்றைய நாளில் கூட நம்ம எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இனி வரப்போன்ற புதிய ஆண்டு கூட ஒரு ரட்சிப்பினாண்டாக நாம் மாற்றி கர்த்தருக்குள் நாம் வந்து நம் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்து வாழ்வோம். மீண்டும் ஒரு முறை இந்த இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். நாம் அவரை நினைத்து நாம் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கர்த்தர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தார், இத்தனை நலிவுற்றவர்களை அவர் பாதுகாத்தார், சுகம் கொடுத்தார், பலம் கொடுத்தார். நாம் இப்போ கிறிஸ்மஸில் புது ட்ரெஸ்லாம் போடுறோம், நிறைய ஸ்வீட் செய்கிறோம், வீட்டில் நிறைய நல்ல சமையல்லாம் செய்கிறோம். ஆனாலும் இந்த கிறிஸ்மஸ் நாளில், இன்றைய நாளில் எத்தனையோ பேர்கள் நலிவுற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள் எத்தனையோ பேர் இருக்கார் இல்லையா? அவங்களுக்கு நம்மால் முடிந்த கிறிஸ்மஸ் உதவி, ஒரு சாப்பாடோ ஒரு புது ட்ரெஸ்ஸோ எடுத்து கொடுத்தா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் விருப்பமும் அதுதான். இயேசு கிறிஸ்து நம் பணத்தையோ பொருளையோ புகழையோ எதிர்பார்க்கல, நம் உள்ளத்தை மட்டும் எதிர்பார்க்கிறார். எனவே நாம் இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாம் இல்லாதவருக்கு உதவி செய்து நம் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாம். இரக்கமுள்ளவர்களாக நாம் இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் அடையாளம்.
இயேசு கிறிஸ்து எப்படி இரக்கமுள்ளவராக இருந்தாரோ அதே போல் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவின் அடையாளமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்திய ஒரு இரத்தம். 46 குரோமோசோம்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் 24 குரோமோசோம்கள் மட்டுமே இருந்த ஒரே அதிசய இரத்தம். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக உயிரோடு இருக்கும் ஒரு இரத்தம். அந்த இரத்தம் யாருடையது? நம்முடைய மெசியா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ரான் யார்க்ஸ் டிஸ்கவரிஸ் அபவுட் ஜீசஸ் பிளட். அதாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை பற்றி அவர் எடுத்துரைத்த மெய்சில் இருக்கும் உண்மைகள் எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரான் யார்ட்ன்றவர் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அதாவது பைபிள் சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6, 1982 உடன்படிக்கை பெட்டியை கண்டுபிடிச்சார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கொல்கத்தான்ற மலையில் அவர் கண்டுபிடிச்சார். அதாவது கரெக்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்ச இடத்துல இருந்து 20 அடி கீழே ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி அவர் கண்டுபிடிச்சார். உடன்படிக்கை பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி இருந்திருக்கு, அதாவது மூடப்பட்டு இருந்திருக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியில் ஒரு மர்சி ஷீட் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த மர்சி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துளியான கருப்பு திட்டுக்கள் அதில் இருந்த மாதிரி அவருக்கு தென்பட்டது. அந்த கருப்பு திட்டுக்கள் என்ன அப்படின்னு அவர் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தார். யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆராய்ச்சியில் அந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் அவருக்கு தென்பட்டு இருக்குது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் விடும் நேரத்தில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த உயிர் விடுற நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவரை அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அவரை ஈட்டியால் குத்துவாங்க. அப்போ குத்தும் போது அந்த ரத்தம் அந்த இடத்துல அப்படியே வலிஞ்சோடி கீழே சிந்தி இருக்கு. அப்போ அந்த சிந்தின இடத்துக்கிட்ட தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்திருக்கு. ஸோ அவருடைய கணிப்பின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த உடன்படிக்கை பெட்டியில் சிந்தப்பட்டு இருக்குது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா அந்த துணியை எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி மேற்கொள்ள சென்றார். அந்த துணியில் இருக்கிற அந்த பிளட்டை என்ன பண்ணாருன்னா ஸ்டெரைல் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அதை அந்த பார்ட்டிகல்ஸை அதாவது அந்த துகள்களை ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தார். அப்போ அந்த துகள்கள் ஒரு அசையும் தன்மை உள்ளதாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு இன்னும் அதில் ஈடுபாடு அதிகமாக இருந்தது. இன்னும் இதில் என்ன இருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னு இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவரு முயற்சி பண்ணார். முடிவும் பண்ணார், இதை இன்னும் ஆராய்ச்சியை நல்லா மேற்கொள்ளணும் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, அடுத்து அந்த ரத்தத்தில் இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸை, அதாவது வெள்ளை அணுக்களை எடுத்து உடல் வெப்பநிலையில் 48 ஹவர்ஸ் வளர்ச்சி அடைய சொல்லி அதை கண்டுபிடிக்க சொன்னார். வேற என்ன அதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னார். அப்போ அவங்க சொன்னாங்க, WBC எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு, ப்ளீஸ் நான் சொல்கிறதுக்காக செய்யுங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக நாங்கள் செய்கிறோம், நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன், இந்த லேப்லேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. என்னன்னா, பொதுவாக செத்துப்போன ரத்தம், அதாவது ட்ரை பிளட்ல குரோமோசோம்ஸ் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் எண்ணிக்கை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, என்னடா இது குரோமோசோம்ஸை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இதில் கண்டுபிடிக்க முடியுது, அப்போ இது உயிருள்ள ரத்தம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா,
அதிர்ச்சி அடைகிறபடி பார்த்தா மனித உயிர், அதாவது ஒரு குழந்தை உருவாகணும்னா 46 குரோமோசோம்ஸ் தேவைப்படுது. அதுல 23 குரோமோசோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணிடமிருந்து பெறப்படும், 23 குரோமோசோம்ஸ் பாத்தீங்கன்னா ஆணிடம் பெறப்படும். மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் இருந்தாதான் ஒரு மனிதனே உருவாக முடியும். ஆனா இந்த பிளட் டெஸ்டின் படி பார்த்தா 24 குரோமோசோம்ஸ் இருந்திருக்கு. அதாவது 23 குரோமோசோம் வந்து குழந்தையின் தாயிடமிருந்து பெறப்பட்டிருக்கு, அதாவது ஒரு பெண்ணிடமிருந்து பெறப்பட்டிருக்கு. ஒரே ஒரு குரோமோசோம், அதாவது குழந்தை ஆணா பெண்ணான்னு தீர்மானிக்கிற அந்த குரோமோசோம் வந்து ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கு. அப்ப 23 + 1 ஒரே ஒரு குரோமோசோம்ல அந்த குழந்தை உருவாயிருக்கு. அந்த ஒரு குரோமோசோம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடைய குரோமோசோம் கிடையாது. அதாவது மனித ஆணுடைய குரோமோசோம் இல்லாத ஒரு பிளட்டா அது இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரே வியப்பா இருந்தது. அப்ப அவங்க ரான் ஜாக்ஸ்ட கேட்டாங்க, இது என்ன இது, இந்த கண்டுபிடிப்பின் படி மொத்தம் 24 குரோமோசோம் தான் இருக்கு, 23 குரோமோசோம் பெண்ணிடம் இருக்கு. ஆனா அந்த ஒரு குரோமோசோம் பார்த்தீங்கன்னா மனிதனால உருவாக்கப்பட்ட குரோமோசோம் இல்லாததா இருக்கு. அதாவது இதனுடைய மூலப்பொருள் வேறையா இருக்கு, வித்தியாசமானதா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் அதிர்ச்சி தர விதமா அவர் சொன்னாரு, இந்த ரத்தம் வந்து வேற யாருடைய ரத்தமும் இல்லை, உங்களுடைய மெசியாவுடைய ரத்தம் தான் இது அப்படின்னு சொன்னாரு. இன்னும் அந்த ரத்தம் உயிருள்ளதா சான்று பகிர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்ட தொடங்கினாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சொல்றது. அவருடைய ரத்தம் உயிருள்ளது, அவர் இன்னும் உயிரோட இருக்கிறார் அப்படின்றதுக்கு இந்த பிளட் ஒரு சான்றா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவருடைய ரத்தம் வந்து உயிருள்ளது, நம்மளை பாவத்திலிருந்து மீட்க வல்லது. நமக்காக சிந்தின ரத்தம் இன்னும் நம்மக்கிட்ட நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு நிரூபிச்சிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அது நிரூபணம் ஆயிடுச்சு. ஆண்டவருடைய ரத்தம் உண்மையிலே உயிர் உள்ளது, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு செய்தியை எடுத்துரைக்குது. ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். அவருடைய ரத்தத்தை சொல்லி, அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும், கெட்ட விஷயங்களும் நம்மளை விட்டு பறந்து போயிடும். அது வியாதியாக இருக்கட்டும், மன அழுத்தமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நடக்கிற போராட்டமாக இருக்கட்டும், ஆண்டவருடைய ரத்தத்தை சொல்லி நம்ம வேண்டும் போது நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். ஸோ ஆண்டவருடைய ரத்தத்தை நம்புவோம், அவருடைய புகழை பரப்புவோம். God bless you. ஹாய், ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்கள் ஸ்கிட்டு பார்த்துருப்பீங்க, ப்ரேயர் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு சாங்ஸ் பார்க்க போகலாம் வாங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். உங்களுக்காக ஒரு கிறிஸ்துவின் பிறப்பின் பாடலை பாட இருக்கிறோம். நானும் என் வைஃபும் சேர்ந்து. பெத்தையில் பிறந்தவளே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்றும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலான, இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்று பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்று பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக,
இங்கு மோட்சமிட்டு தாழ்மையுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்மையுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்றும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம். இங்கு ஆக்கணைக்குள் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தரைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தரையாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்றும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இன்று பாக்கமுற்று பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்று பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் and advance happy new year. நன்றி. Praise the Lord. We wish you a very happy Christmas. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் செலிப்ரேஷன் மூட்ல இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போது கூட நானும் ஜாயும் ஒரு ஸ்பெஷல் சாங் பாடலான்னு இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். இதை பாடுறதுக்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் தம்மை தாமே வெறுத்து மனுஷ சாயலானார். ரொம்ப அருமையான ஒரு பாடல், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஒரு அருமையான பாமாலை. இதை நாங்க சேர்ந்து பாட போறோம். எங்களோடு கூட சேர்ந்து தேவரை மகிமைப்படுத்துங்க. அவர் பாவநாசகர் சமாதான காரணர் மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல் கெம்பீரித்து பெத்லகேமு கூடுங்கள் ஜென்ம செய்தி கூறுங்கள் ஜென்மித்தராயர்க்கே விண்ணில் தூத்தியமேறுதே வானோர் போற்றும் இயேசுவே லோகமானும் நாதரே ஏற்ற காலம் தோன்றினீர் கண்ணீரம் பிறந்தீர் வாழனார தெய்வமே அருளாவதாரமே நீருமானுவேலன்பாய் பாரில் வந்து மாந்தனாய் ஜென்மித்தராயர்க்கே விண்ணில் தூத்தியமேறுதே வாழ்க சாந்த பிரபுவே வாழ்க நீதி சூரியனே மீட்பராக வந்தவர் ஒளி ஜீவன் தந்தவர் மகிமாயை வெறுத்து ஏழை கோலமெடுத்து சாவை வெல்ல பிறந்து
மறு ஜென்மமளித்தீர் ஜன்மிப்பதாயர்க்கே விண்ணில் தூத்யமேறுதே. ஆமென். இந்த பாடலோட கடைசி வரி இப்படியாக சொல்லுது, மகிமையை வெறுத்து ஏழை கோலம் எடுத்து சாவை வெல்ல பிறந்தீர் மறு ஜென்மம் அளித்து. ரொம்பவும் டச் பண்ண ஒரு வரிகள் அதெல்லாம். நமக்காக அவர் தம்முடைய மகிமையை இறக்கி வைத்துவிட்டு வெறுமை கோலமாகி அவர் தன்னையே தாழ்த்தி நம்ம சாயல்ல அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இதுதான் நாம கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை மறுபடியும் நீங்க கேட்டு பாருங்க, பாடி பாருங்க. உங்க உள்ளத்துல அவருடைய அந்த கர்த்தர் எதற்காக வெளிப்பட்டாரு, நம்மோடு கூட உலாவ, நம்ம கூட பேச, நம்ம கூட அவர் உறவாடுறதுக்கு நம்மை போலவே அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்பவும் தொட்ட ஒரு வார்த்தைகள். அதனால இந்த வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் நம்ம கூட இடைப்படுவாராக. நம்ம அப்படியே கண்களை மூடி ஒரு சிறு செபம் செய்யலாம், நல்லா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். நமக்காக இந்த மண்ணுலகில் வந்த விண்ணவருக்காக நம்ம நன்றியை எடுப்போம், துதிப்போம். ஒரு நிமிஷம் கூட நம்ம எல்லாரும் கண்களை மூடி, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்தாங்க. ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துமஸ் என்று இன்றைக்கு உலகம் அனைத்தும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ சகோதர சகோதரிகள் பல விதமான நம்பிக்கைகள் இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு வெளியேற பெற்ற ஒரு நம்பிக்கை என்னன்னா, இயேசு எங்களுக்காக ஒரு தெய்வம் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனித இருதயத்துல இருக்கிறது என்பதை ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. ஏன்னா இயேசுவானவர் அன்பின் ரூபமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. தாழ்மையான தெய்வம், அன்பான தெய்வம், மன்னிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த தேவனை ஒருவரும் வெறுக்கவே முடியாது. அன்பான தேவன் என்று சொன்னா அது இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த நல்ல தேவனை இன்றைக்கு நாம இருதயத்துல ஏற்றுக்கொண்டது போல ஒவ்வொரு ஜனங்களும் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு நாம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அருமை ரட்சகரே, நீர் இந்த உலகத்துல அப்பா 2000 வருடத்துக்கு முன்பாக பூமியில வந்தீங்க அப்பா. அது கிறிஸ்துமஸ் என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதை காட்டிலும் எங்கள் ஒவ்வொரு மனித இருதயத்தில் பிறப்பதுதான் நீர் விரும்புகிற கிறிஸ்துமஸ் ஆய் கருதுகிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்க உள்ளத்தில் பிறந்த இயேசுவே, இன்னும் அநேக இருதயங்கள் திறக்கப்பட்டு அவர்களுடைய அனைவரும் உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக இருதயங்களை திறக்க கிருபை செய்தல்லங்கப்பா. நீர் உம்மிடம் தான் அப்பா திரளான மீட்பும் ரட்சிப்பும் சமாதானமும் அன்பும் உங்ககிட்ட தான்ப்பா இருக்கு. அந்த அன்பை நாங்க அப்பா வரவேற்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ இயேசு கிறிஸ்துவே நீங்க எங்களுக்கு தேவைப்பா. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில எங்களால வாழ முடியாது. நீங்க எங்களோட கூட இருக்கும் பொழுது, நாங்க கூப்பிடும் போது நீங்க வருகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. வசனம் இப்படியாக சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிட்ட எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவரிடம் நீர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. இயேசுவே, என் உள்ளத்துல வாரும் என்று யார் ஒருவர் கூப்பிடுறாரோ அந்த சத்தத்தை கேட்டு வருகிற மெய்யான தேவனப்பா நீங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல ஒவ்வொரு ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை என் பிதாவாகிய தேவன் தரும்படியாய் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடு கூட இந்த நாள் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே எல்லா துதிகர மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் தொடுங்க, ஒவ்வொரு குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. எல்லா துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இவ்விடத்து மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்பவும் நேசிக்கிறாரு. அவர் நேசித்தபடியால் தான் அவர் நமக்காக பூமியில இறங்கி வந்தாங்க. அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. நீங்க உங்க இருதயத்தை திறந்து இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னா கட்டாயம் இயேசு உங்களுக்குள்ள வருவாரு. அவர் வந்துட்டா போதும், உங்க உள்ளத்துல சந்தோஷம், சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷத்தை அவர் கட்டாயம் உங்க வாழ்க்கையில தருவாரு. உங்க எல்லாருக்கும் மறுபடியுமாக I wish you a Merry Christmas and a Happy New Year. God bless you. God bless you. ஜிங்கிள் பாட்டு பாட வந்தோமே, நியூ கேரல் சாங் பாட வந்தோமே. ஜிங்கிள் பாட்டு பாட வந்தோமே,
நியூ கேரல் சாங் பாட வந்தோமே. கிறிஸ்மஸ் விஷயம் பாடி நியூ இயர் விஷயம் பாடி குட் நியூஸ் சொல்ல வந்தோமே. ஓ கிறிஸ்மஸ் விஷயம் பாடி நியூ இயர் விஷயம் பாடி குட் நியூஸ் சொல்ல வந்தோமே. ஜிங்கிள் 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 லாலாலே ஷாலாலாலாலா ஷாலாலே. ஜிங்கிள் 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 லாலாலே ஷாலாலாலாலா ஷாலாலே. விண்ணும் மண்ணும் மிங்கலாக சிங்கலாக தேவமனிதன் வந்துதித்தார். விண்ணும் மண்ணும் மிங்கலாக சிங்கலாக தேவமனிதன் வந்துதித்தார். இனி பாவமில்லை இனி சாபமில்லை பரிகாரி இயேசு நம் எல்லாமானா. இனி பாவமில்லை இனி சாபமில்லை பரிகாரி இயேசு நம் எல்லாமானா. ஜிங்கிள் 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 லாலாலே ஷாலாலாலாலா ஷாலாலே. ஜிங்கிள் 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 லாலாலே ஷாலாலாலாலா ஷாலாலே. என்ன பல வீணா நமக்கில்லை எந்த பல வீணா ஏற்றுக்கொண்டார் ஆத்மநேசர். எந்த பல வீணா நமக்கில்லை எந்த பல வீணா ஏற்றுக்கொண்டார் ஆத்மநேசர். இனி வியாதி இல்லை இனி வறுமை இல்லை சுமை தாங்கி இயேசு நாம் எல்லாமானா. இனி வியாதி இல்லை இனி வறுமை இல்லை சுமை தாங்கி இயேசு நாம் எல்லாமானா. ஜிங்கிள் 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 லாலாலே ஷாலாலாலாலா ஷாலாலே. ஜிங்கிள் 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 லாலாலே ஷாலாலாலாலா ஷாலாலே. விண்ணில் நம்மை கொண்டு செல்ல மேகமிகு கிங் ஆஃப் கிங்ஸ் வந்திடுவார். விண்ணில் நம்மை கொண்டு செல்ல மேகமிகு கிங் ஆஃப் கிங்ஸ் வந்திடுவார். இனி கண்ணீர் இல்லை இனி கவலை இல்லை விடி வெள்ளி இயேசு மகிமையானா. இனி கண்ணீர் இல்லை இனி கவலை இல்லை விடி வெள்ளி இயேசு மகிமையானா. ஜிங்கிள் 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 லாலாலே ஷாலாலாலாலா ஷாலாலே. ஜிங்கிள் 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 லாலாலே ஷாலாலாலாலா ஷாலாலே. We wish you Merry Christmas. We wish you Blessed New Year. We wish you Merry Christmas. We wish you Blessed New Year. Jingle 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 lalale Sha-la-la-la-la sha-la-le. Jingle 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 lalale Sha-la-la-la-la sha-la-le. Happy Christmas. Thank you. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டும் போகாமல் நித்திய ஜீவனில் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வுலக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார்.
அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசமடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசமடைந்தவரே, மனங்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மையுள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மையுள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். பசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரனாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யமல்ல பரனாவியில் மகிழ்வோம். பரனாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Wish you all a Merry Christmas and a Happy New Year. இசப்பா நமக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லைங்களா? பாவங்கள் போக்கிறதுக்கும் சாபங்களை நீக்கிறதுக்கும் அந்த அடைந்து போன பரலோகத்தை திறப்பதற்காக தான் ஏசப்பா வந்தார். அதை பற்றி பாடுறதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். பாட்டு கேட்கலாமா? பாடலாமா? ஓகே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை சந்தோஷம் வந்தாரையா. கண்ணீரை சந்தோஷம் வந்தாரையா. எந்த
கண்ணின் மணியே தாலேலோ, கருணை வடிவே தாலேலோ, கண்ணின் மணியே தாலேலோ, கருணை வடிவே தாலேலோ, விண்ணின் வேந்தே தாலேலோ, மண்ணின் மலரே தாலேலோ, விண்ணின் வேந்தே தாலேலோ, மண்ணின் மலரே தாலேலோ, ஆரீராரோ ஆராரோ, ஆரீராரோ ஆராரோ, ஆரீராரோ ஆராரோ, ஆரீராரோ ஆராரோ. ஏழை கோலம் கொண்டோனே, மாட்சிமை மகிமை நிறைந்தோனே, ஏழை கோலம் கொண்டோனே, மாட்சிமை மகிமை நிறைந்தோனே, இருளில் ஒளியாய் பாவ பலியாய் மீட்பின் வழியாய் வந்தாயோ, இருளில் ஒளியாய் பாவ பலியாய் மீட்பின் வழியாய் வந்தாயோ, ஆரீராரோ ஆராரோ, ஆரீராரோ ஆராரோ, ஆரீராரோ ஆராரோ, ஆரீராரோ ஆராரோ. நீதி நியாயம் செய்வோனே, சமாதான பிரபுவாய் வந்தோனே, நீதி நியாயம் செய்வோனே, சமாதான பிரபுவாய் வந்தோனே, இருளில் ஒளியாய் பாவ பலியாய் மீட்பின் வழியாய் வந்தாயோ, இருளில் ஒளியாய் பாவ பலியாய் மீட்பின் வழியாய் வந்தாயோ, ஆரீராரோ ஆராரோ, ஆரீராரோ ஆராரோ, கண்ணின் மணியே தாலேலோ, கருணை வடிவே தாலேலோ, விண்ணின் வேந்தே தாலேலோ, மண்ணின் மலரே தாலேலோ, ஆரீராரோ ஆராரோ, ஆரீராரோ ஆராரோ, ஆரீராரோ ஆராரோ, ஆரீராரோ ஆராரோ. Feliz Navidad, prospera one y felicidad. ¿Qué dice africano? Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. This is a season of love.
wish you a Merry, Merry Christmas. Merry, 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 Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry. Hi, Happy Christmas. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.